கவரில் எடுத்து போடுங்க. ஓ அவர் காலையில் உட்காந்துருக்காருமா. தனியாக போடுறா. சரி நான் என்ன பண்ணுறது, நீ எதுவும் நல்லா போகிறான் 2 கொள்ள எதுவும் என்ன சரி வருஷம் கொடுக்குறது வரும் கொடுக்குறது. டைட்டா எடுத்துட்டு போறீங்க வீட்டுக்கு. நல்லா ஜாலியாக எடுத்து போய் சாப்பிட்றாங்க. வீடியோ எடுக்கிறேண்ணா, கூப்பிட்றாங்க போறேண்ணா. நல்லா இருமா. போட்டோட கட்டுறோம். யாருக்கு பாட்டு நேரம் வந்து கேடாம கை உள்ள வைங்க. என் கை டப்புன்னு இங்கே வெட்டினே இருப்பேன். நல்லா வெட்டும் போது முன்னாடி வரும். இன்னும் சொல்கிறேன் ஏய் நல்லா இருக்கும்போது கொடுக்க மாட்டேன். அதே மாதிரி போட்டுருவேண்ணா. குழம்பு கம்மிலாம் வேணுமா? அப்போ நான் லைட்டாக எடுத்துக்கிறேன். இதை பார்த்துருங்க. அந்த வயிறு பீஸு வால்லாம் குழம்பு போடலாம். இதெல்லாம் குழம்பு வரும். பாதி மீன் இதெல்லாம் குழம்பு தான். ஆமாம் ஸ்லைஸ் ஆகுதுன்னா வறுத்துருவாங்க. என்னண்ணா ஏன் நிற்கிறீங்க? சோறு வாங்க, கை கொடுத்துருங்க. ஒரு 15 கிலோ அரைக்கோலா வெட்டினேன் காலையில். அதான் கழுவி வந்தோம். அது மட்டும் தான் வெட்டினேன் கதியில். அதே மாதிரி ஓ நேற்று இங்கே வந்தீங்க? நேற்று வந்தேன். நேற்று சீலா வந்ததா? ஓகேண்ணா. அடுத்த வாரம் வரலண்ணா நல்லா மீன். அடுத்த வாரம் மீன் வரும். அங்கே 3ல் ஒரு பங்கு அங்கே கம்மியாகும் வருமானம். அங்கேயும் அந்த ஸ்பீடு தான் காரணம் நேரம். ஒரு மீன் வாங்கிட்டு ஒரு 3 நிமிஷம் 3 பேருக்கு மீன் விடுவாங்க. ஆனால் அவங்க லேட்டாக ஓட்டினா காசு கேட்குறாங்கல்ல. நம்மலாம் அப்படி கிடையாது. 10 வேலையை முடிச்சு 10 அடுத்த வேலையை பார்த்தீங்கன்னா 10 இந்த தொழில் விஷயம் அப்படின்னா தொழில் விஷயம் என்னன்னா 10 வேலை செய்யுமா 10 கம்மியாக தான் இங்கே வேலை செய்ய முடியும். அடுத்த டைம் தேடி வருவாங்க. நீ எந்த மீன் 100 ரூபாய் கேட்டீங்கன்னா அப்படி போகிறவங்க வந்து நம்ம வேலைக்கு நம்மளோட வேலையை பார்த்து வரதுக்கு ஒரு 10 இருக்கா 10 ரூபா கூலி கம்மியாக வரவங்க நிறைய பேர் இருப்பாங்க. வேலையை பார்த்து வரவங்க நிறைய பேர். ஆனால் கூலியை பார்த்து வரவங்க நிறைய பேர் இருக்காங்க.